நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் நீங்களா? நீங்க சாப்பிடுற ஆகாரமா? நீங்க குடிக்கிற தண்ணியா? நீங்க போட்டிருக்கிற உடையா? எதனால? அவரு நம்ம நினைச்சிருக்கிறார். அதனாலதான் நாம இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம். இப்போ இனி நான் பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு, அசைவு உண்டாகிறதுக்கு, இதுக்கு எல்லாமே ரீசன் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்மளுடைய பக்தி பெறப்பட்ட பக்தியா இருக்கு. என் தேவன், நம்ம அந்த உரிமை இருக்கணும். 52 வாரம் கூட ஒழுங்கா வர முடியல என்னால. 52 வாரத்துல நேரத்துக்கு வர முடியல என்னால. இந்த 52 வாரம் என்பது நமக்குரியதல்ல, அவருக்குரியது. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. என்னமா? யாருடைய ஐஸ்வர்யத்தின்படி? தம்முடைய. ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனர். 32 வாரம் இருக்கு பாருங்க. வெறும் 2.5 மணி நேரம் ஆராதனை அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. The whole day we have to worship our Lord. Hallelujah. We have to worship our Lord. Whole day. இந்த 52 வாரமும் மிக முக்கியமாக தேவனுக்குரியது. அது தேவனுக்கு மாத்திரம் தான் உரியது. அப்பேற்பட்டவர்கள் சொல்ல முடியும் என் தேவன். பிரேக் துணை இல்லை, நிறைய பேருக்கு தெரியல. ஜீபூம்பாலாம் கிடையாது, ஜீபூம்பாலாம் கிடையாது. சத்தியம் நம்ம கேட்டோம் அப்படின்னா, கிரியை நடப்பித்தோம் அப்படின்னா, ஃபினான்சியல் பிரேக் த்ரூ. நம்பர் 1, 52 வாரம் இருக்கா? 52 வாரம் உன்னுடைய சொந்த பேச்சு, உன்னுடைய சொந்த நடக்க, உன்னுடைய சொந்த இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது. 52 வாரத்துல எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் என் லைஃப்ல வரவே கூடாது. பாருங்க, கர்த்தருடையது ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும். அது யாருக்கு கொடுக்க பிரியமா இருக்கிறாரு? யாரால என் தேவன் சொல்ல முடியுமோ. என்னது எவ்வளவு பெரிய குறைவா இருந்தாலும் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவை